ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த மே மாதத்திலே சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதற்கு சான்றாக அநேக இடங்களிலே எழுப்புதலின் செய்தியை கேள்விப்படுகிறோம். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். புதிய ஊழியங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அநேகர் தேவ சபையை நேசிக்கிறபடினாலே ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாக தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சபைகள் உயிர்மீட்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. தேவாதி தேவனுடைய ஆளுகை மிக தீவிரமாக இருக்கிறது என்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஜெபக்குழுவினர் யாவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் நெட்வொர்க் நல்ல விதத்தில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மண்டலங்களிலும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை சாட்சியாக கண்கூடாக நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். தொடர்ந்து இந்த பரம சேவையில் நீங்களும் இணைந்து செயல்படும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். 2024 ஆண்டு மே மாதம் அழகாய் கர்த்தர் நமக்கு தந்த அருமையான காலம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தை என்னவென்றால் 128ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தரை நம்பி வாழ்கிற கர்த்தருடைய விசுவாசிகளே, இந்த காலகட்டத்தில் கைகளின் பிரயாசம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லி வேத வசனத்தில் பல இடங்களிலே நம்முடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் அடிக்கடி வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மாத்திரம் நம்மை பலப்படுத்தாவிட்டால் உலகத்தில் நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோம்பேறியே, எந்த மட்டும் நீ சோம்பேறியாய் இருப்பாய் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் கேட்கிறது. கைகளின் பிரயாசம் மிக மிக முக்கியம். உழைப்பது மிக முக்கியம். உழைக்க வேண்டும். சரியான நேரங்களில் எழும்பி சரியான நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் ஆயிருக்கட்டும் அல்லது நாம் நம்மை உட்படுத்தி கொண்ட வேலைகள் ஆயிருக்கட்டும், அதை கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து செய்து முன்னேறுவது என்பது கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியம். முடங்கி கொண்டு இருப்பது ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு நபருக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல. மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் நெகிழ விட மாட்டார். இந்த மே மாதம் உழைக்கிறதை பெருமைப்படுத்துகிற மாதம். உழைக்க வேண்டும். ஊழியத்திலே உழைக்க வேண்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக உழைக்க வேண்டும். குடும்பம் முன்னேறுகிறதற்கு உழைக்க வேண்டும். எல்லாரும் உழைக்க வேண்டும். கணவன் வெளியிலே போய் உழைத்து மனைவி வீட்டில் உழைத்து கொண்டிருந்தால் அது மிகவும் மகிழ்ச்சியான குடும்பம். அல்லது கணவனும் மனைவியும் வெளியில் போய் உழைத்து விட்டு 2 பேரும் வீட்டில் வந்து உழைத்து குடும்பத்தை வளர்த்தெடுக்கிறது மிகவும் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. கணவனும் உழைக்க வேண்டும், மனைவியும் உழைக்க வேண்டும் என்பதற்கு நீதிமொழிகள் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி உலக உழைப்பாளர்கள் காரியத்தில்
உலக ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. 8 மணி நேரம் உழைக்க வேண்டும் குறைந்தபட்சம். ஆனால் பெரும் பணம் சம்பாதிக்கிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு புத்தகம் எழுதுகிறவர்களாக இருந்தால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தை முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரத்தில் எழுந்து கடையை திறந்து வியாபாரத்தை திறந்து, அல்லது எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடித்து வீட்டிற்கு திரும்பி ஜெபத்தோடு கூட மறுநாளை அதே போல தொடங்கி அதற்கு குறைவே வருத்தாமல் சோம்பேறித்தனம் ஆகிவிடாதபடி. அநேகர் என்ன சொல்வார்கள் என்றால், சொந்த பிஸ்னஸ் இருந்தால் இன்னைக்கு திறந்து வைக்கலாம், நாளைக்கு மூடிக்கடலாம் என்று சொல்வார்கள். அதற்காக அல்ல நாம் இருப்பது. ஏதோ நமக்கு வேறு வழி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உண்டால் மாத்திரமே அல்லாமல், தினந்தோறும் நம்முடைய வியாபாரம், நம்முடைய காரியங்கள், ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி. அநேகர் 11 மணிக்கு உபவாச ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஆனால் 12 மணி வரைக்கும் ஆலயத்தில் காணப்பட மாட்டார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்டாக, சரியாக நாம் 11 மணி என்று சொன்னால் 11 மணி, 10 மணி என்று சொன்னால் 10 மணிக்கு ஷார்ப்பாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஊழியத்தை வளர்த்த வேண்டும். அந்தந்த காரியங்களில் நாம் உற்சாகம் காண்பிக்க வேண்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாகுங்க. பாக்கியம் என்று சொன்னால் blessedness. வேத புத்தகத்தின்படி blessedness is a great thing. அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். அதற்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. உலகம் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறது. ஆனால் blessedness போன்ற காரியம் எதுவுமே இருக்காது. அதிர்ஷ்டம் என்று சொன்னால் எப்போவாவது ஏற்படும். பாக்கியம் என்று சொன்னால் கட்டாயம் ஏற்படும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், கன்சிஸ்டன்ஸ், அங்கே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற, செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல இவ்வாறாக எழுதுகிறார், நான் ஒருவேளை வீணாக ஓடினேனோ, வீணாக பிரயாசப்பட்டேனோ என்று சொல்லி நான் கவலைப்பட தேவையே இல்லை என்று சொல்லி ஒரு இடத்துல எழுதுகிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். பாக்கியமும் நன்மையும் உண்டாகுங்க, நிச்சயமா உண்டாகும். நீங்கள் பட்ட பிரயாசம், உங்கள் வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. பவுல் அப்போஸ்தலன் பல சூழ்நிலைகளிலே அடிகளில் காணப்பட்டிருக்கிறான், காவல்களில் காணப்பட்டிருக்கிறான், கலகங்களில் காணப்பட்டிருக்கிறான், பிரயாசங்களில் காணப்பட்டிருக்கிறான், கண் விழிப்புகளில் காணப்பட்டிருக்கிறான், உபவாசங்களில் காணப்பட்டிருக்கிறான். அதை சந்தோஷமாக அவன் ஏற்றெடுத்து செய்ததினாலே இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாராலும் மறக்க முடியாத ஒரு கிரேட் ஸ்டாச்சுராக அவர் நிற்கிறார். ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் எல்லாரும் அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில், மே மாதத்தில் நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே தேவ
சபையிலே ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரரே, தேவ சபையின் விசுவாசிகளாயிருக்கிறது விசுவாசிகளே, உங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் மேன்மையாக வைக்கப் போகிறார். சகல பாக்கியமும் நன்மையும் உங்களை தொடரத்தான் போகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிற அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் அல்லது கடந்த மாதத்தில் இருந்து விபிஎஸ் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய ஆசையாய் செய்கிற எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டாகாமற் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அந்த சிறு பிள்ளைகள் பின் நாட்களிலே மிகவும் தேங்க்ஃபுல்லாக இருக்க போகிறார்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க போகிறார்கள். அவர் உங்களிடத்தில் வந்து, இந்த இயேசுவை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினீர்கள், இன்றைக்கு நான் உயர்ந்தவனாய் பெரியவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உங்களிடத்தில் நன்றி சொல்லுகிற காலம் வரத்தான் போகிறது. உங்கள் சரீரத்தில் கர்த்தர் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை கொடுத்து அவருக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறதையும் அதிலே நீங்கள் பாக்கியத்தின் நன்மையும் பெறுகிறதையும் நான் கேள்விப்பட விரும்புகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான முதல் நாளிலே, மே மாதம் முதல் நாளிலே உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இது நாள் வரைக்கும் எந்த அளவிற்கு உழைத்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உழைக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா நீர். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் சாப்பிடும்போது அது எங்களுக்கு ஜீரணித்து அது பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் சரீரத்துக்கு கொடுக்கிறது. அதனாலே நாங்கள் சுகம் பெறுகிறோம், பலன் பெறுகிறோம், மாத்திரமல்ல பாக்கியம் பெறுகிறோம், நன்மை பெறுகிறோம். என்னோடு கூட ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளையை இந்த மாதத்தில் கர்த்தாவே, அவருடைய கையின் பிரயாசங்கள் ஒரு கன்சிஸ்டன்ஸை, அதாவது தொடர்ந்து காணப்படத்தக்கதாகவும் அதில் ஒரு வீழ்ச்சியும் காணப்படாதபடி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்த வேணுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதுவரைக்கும் உழைத்த உழைப்பில் அவர்கள் பெரும் பலனை காண கர்த்தர் கிருபை பாராட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.